ஹாய் ஹலோ வணக்கம். நேற்று வளையல் பண்ணோம் இல்லையா, இன்றைக்கி ஜிமிக்கி பண்ணலாம். மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஜிமிக்கி மோல்ட்ஸ் கிடைக்குது, பிளாஸ்டிக்கில் செஞ்சது, டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்குது. இது இருக்கிறதுலே ஒரு குட்டி சைஸான மோல்ட். இதுக்கப்புறம் நமக்கு பெரிய சைஸ், இது வந்து மேக்ஸிமம் சைஸ் இந்த மோல்ட். இப்போ நான் எடுத்துருக்கிறது இன் பிட்வீன் ஒரு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சைஸ், இப்போ இந்த சைஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக்கெல்லாம் இப்படி நீளமாக நீட்டிட்டுலாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சிசர் வச்சு ட்ரிம் பண்ணிடுங்க. இல்லைன்னா நம்ம ரேப் பண்ணும்போது என்ன ஆகும்னா அன்ஈவனாக தெரியும், அது உள்ளுக்கு மடங்காது, மேலே கீழே இருக்க மாதிரி இருக்கும். நல்லா ஒரு சின்ன ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வளையலுக்கு ரேப் பண்ண மாதிரியே நான் இதில் வந்து ஒரு 20 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன், மேலே க்ளூ பண்ணி வச்சுருக்கு. இப்போ 25க்கு மேலே இல்லைனா 20க்கு மேலே எடுக்கும்போது இந்த ஹோல் வந்து எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே விட்டு நூல் வெளியில் எடுக்கும் போது அந்த ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக போயிடும், எடுக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். ஸோ இந்த சைஸுக்கு 20 ஸ்டாண்ட் கண்டிப்பாக சரியாக இருக்கும். க்ளூ போட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது ஃபேப்ரிக் க்ளூ தான் வந்து க்ளீனாக ட்ரை ஆகும், ப்ளஸ் நல்லாவும் அந்த நூலை ஒட்டி பிடிக்கும். ஓகேங்களா? க்ளூ எப்போ மறக்காமல், நான் மறந்தாலும் நீங்கள் மறக்காமல் மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம ஒட்டி வச்சுருக்கிற இந்த ஸ்டாண்ட்ஸை கரெக்டாக அந்த க்ளூவில் ஒரு டூத் பிக் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் விடுங்க, அது கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிடும். அதே நேரத்தில் நம்ம அடுத்த கார்னரையும் க்ளூ பண்ணிக்கலாம். க்ளூ பண்ணும்போது இந்த சைடு என்ன பண்ணணும்னா சும்மா ஒரு சின்ன உருட்டி பண்ணிக்கோங்க, நீடில் மாதிரி அது உள்ளே போகிறதுக்காக. அது அதே மாதிரி காஞ்சிடும். இப்போ பாருங்கள், நீட்டாக வைங்க. முதல்ல சொன்ன அதே ரூல் தான், ஓவர்லேப் பண்ணக்கூடாது, இடையில கேப் இருக்கக்கூடாது. அது மாதிரி வச்சுட்டு அடுத்த கார்னரை மேல் வழியாக உள்ளே விட்டு வெளியில் இழுத்துருங்க. இழுக்கும் போது மேலே சுருண்டு வரும், அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். டைட்டாகவும் பிடிச்சிக்கணும். கீழே வந்து ஒரு விரல் கொடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, ஸோ தட் அந்த க்ளூ வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். அடுத்த ரவுண்ட் போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன கேப் கொடுங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு சின்ன கேப் கொடுத்து மறுபடியும் அடுத்த ரவுண்ட் எடுங்க. அது எதுக்குன்னா அடுத்த ரவுண்ட் வரும்போது அது ஃபில் பண்ணி வரும்போது நீட்டாக வரும், கரெக்டாக ஃபில் ஆகும், நீட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு சின்ன கேப் இருக்குது, அவ்வளோதான். இப்போ இறுக்கமாக சுற்றிக்கிட்டு வாங்க, கேப்ஸ் இல்லாமல் பண்ணுங்கள். ஒரு நூல் மேலே வராத மாதிரி கொஞ்சம் அப்பப்போ இப்படி நீவி விட்டுக்கோங்க. உங்களோட ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டுக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணுறோம். பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி நாங்கள் ரேப் பண்ணோம். பாருங்கள், அந்த இடம் அடைஞ்சிருச்சு. இப்போ திருப்பியும் அந்த ரவுண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நூல் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உள்ளே விட்டு எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷ் வந்து ரொம்ப அழகாக வரும். அந்த என்ன சொல்கிறது, மேலே கீழே தூக்கிட்டு இல்லாமல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகில்லாத மாதிரி வராது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. ஸோ இந்த டெக்னிக் கண்டிப்பாக, இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நூல் முடியும் வரைக்கும் நம்ம இதை சுற்றலாம். பாருங்கள், லாஸ்ட் ரவுண்ட் நம்ம உள்ளே விட்டுட்டு வளையலுக்கு எப்படி நம்ம க்ளூ பண்ணோமோ அதே மாதிரி ஜிம்கா மோல்டை திருப்பிட்டு எந்த இடத்துல அது ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்த இறுக்கமாக கையில் பிடிச்சிக்கோங்க, விரலில் பிடிச்சிட்டு மேலே க்ளூ போடுங்க. க்ளூ போட்டு ஒரு டூத் பிக் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அந்த ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி இருக்கும், நல்லா த்ரெட் வந்து மோல்டுக்குள்ளே உட்காரணும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்து ஒட்டி விடுங்க. ஒட்டி விட்டுட்டு நூலை, எக்ஸஸ் நூலை கட் பண்ணுறோம். கொஞ்சம் உள்ளடங்க கட் பண்ணுங்கள், அதை வெளியே தெரியாமல் இருக்கிற மாதிரி. ஓகே, நல்லா ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது ஒரு கொஞ்ச நேரத்தில் நல்லா காஞ்சிடும். இப்போ மற்ற ரவுண்ட் வரத்துக்கும் நம்ம அதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. இப்போ அடுத்த ரவுண்டுக்கு அதே மாதிரி ஒரு 20 ஸ்டாண்ட் சுற்றி எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல மறுபடியும் க்ளூ போடுங்க. க்ளூ போட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு கார்னரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் விடுங்க, நூல் காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணலாம். இவ்வளோதாங்க. இதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். அவசரப்பட்டீங்கன்னா அந்த நீட்னஸ் கிடைக்காது. டைம் எடுத்து பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டி செய்யும் போதும் அந்த நீவி விட்டு செய்யுங்க. அப்போ மேலே வந்து சுருண்டு நிற்காது. ப்ளஸ் ஏதாவது ஒரு அன்ஈவன் த்ரெட் இருந்தாலும் அது அழகாக உள்ளே போயிடும். இழுத்து நல்லா இறுக்கமாக செய்யுங்க. அது இன்னொரு டிப், அதை மறக்காமல் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டி நம்ம உள்ளே விட்டு வெளியில் எடுக்கும் போதும் ஒரு சின்ன ஒரு டைட்னஸ் கொடுங்க நூல் சுற்றுறதுல.
ஓகேங்களா, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நீட் ஃபினிஷோட நம்ம ரேப்பிங் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான், டைம் எடுத்து பண்ணுங்கள். இதுதான் பேசிக். இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பியூட்டிஃபுல் செட்ஸ் பண்ணலாம். நான் இன்னொன்றும் செஞ்சுட்டேன் பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இதோடைய அசம்பிளிங் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.